ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. நம்ம இந்த ஒரு மாதம் எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம டே 30 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம இந்த ஒரு மாதம் எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சிஸ், மார்னிங்காக ஒரு பிக்கப்பு போகிற வயலில் அப்படியே கேஸ் பங்க்கில் ஒரு 5-10 கேஸ் போட்டுட்டு அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டல்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறேன் ஹெட்ஃபோனை வீட்டில் விட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹெட்ஃபோன் எடுத்துன்னு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ராப் இருந்துச்சு, அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்தேன். இதுதான் எங்கள் பழைய வீடு. அப்புறம் நம்ம ஆயாக்கிட்ட இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டெல்லாம் வந்துருந்துச்சா அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூல் பசங்க ஒரு பிக்கப் இருந்துச்சு, அவங்கள கூட்டின்னு வந்து வீட்டாண்ட விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக்கப் வந்துச்சு. அங்கே போயிட்டு கால் பண்ணின்னு இருக்கேன், எடுக்கவே இல்லை, கேன்சல் பண்ணிட்டு மேலே வந்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாப்பானாங்களா, எவ்வளோ தரீங்க, எனக்கு கம்மி தரேன், நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்பமா வரவே இல்லை. அண்ணா பானிபூரி கடை இருந்துச்சு, பானிபூரி சாப்பிட்டுட்டு ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக நம்ம 30 நாளைக்கு நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 43,000 earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம அந்த 30 நாளைக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24,500 rupees. நம்ம அதெல்லாமே மைனஸ் பண்ணி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,500 rupees நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம டே 30 எவ்வளோ earn பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,300 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,180 சம்திங் நம்ம earn பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோ earn பண்ணியிருக்கணும், 10 லட்ச ரூபாய் கிட்ட earn பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம், 43,000 ரூபாய். அதுலேயும் நம்ம எக்ஸ்பென்ஸ்லாம் போயிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 18,000 ரூபாய். ஸோ சேட். ஓகே, நம்ம இது வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே நம்ம வெறும் ஆட்டோ ஓட்டி தான் நம்ம earn பண்ணியிருக்கோம். இன்னொன்று அந்த கிரீஸ் அடிக்கிறது பண்ணணுன்ட்டு நம்ம ஒரே ஒரு ஆட்டோ தான் பண்ணோம், அது இன்னும் நம்ம வேறு எதுவுமே பண்ணல. அது நான் பண்ணணும்னு நினச்சி தினம் ஏதோ பண்ணுறேன், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அதை நான் பண்ணினே இல்லை. ஓகே, அது நம்ம பண்ணலாம், அது எப்படி இருந்தாலும் அது வேஸ்ட் ஆக போகிறதில்ல, ஏதோ டைமில் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும், நம்ம அதுவும் பண்ணலாம். ஓகே மச்சி, நம்ம ஒரு மாதத்துக்கு 43,000 ரூபாய் earn பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மாதம் நம்ம இதை விட ஜாஸ்தி earn பண்ணுறோமா இல்லை கம்மியாக earn பண்ணுறோமா சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.